ரோகிணி சீக்கிரத்திலே விஜயாட்டையும் நம்ம மனோஜ்ட்டையும் மாட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உட்காந்தோனே வாங்க மாமா அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. இங்க மீனா ஒரு ஒரு தாம்பூலம் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. வந்தோனே அதுல வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம அண்ணாமலை கையிலையும் நம்ம விஜயாவும் சேர்ந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு நீங்க தான்ப்பா கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாமாட்ட சொல்றாரு முத்து, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களுக்கு வீட்டில இருந்து நம்ம வீட்டிலேயே நிறைய ஆட்கள் ஒர்க்கிங் உள்ளவங்க தான் இருக்காங்க. கல்யாணத்து பிரச்சனை எல்லாத்தையும் உங்களுக்கு சீக்கிரமா சுலபமா முடிச்சிடலாம். ஏன்னா மீனா வந்து டெக்கரேஷன் பண்றா, அவ பார்த்துக்கிடுவா. நான் வந்து 2 கார் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு சொந்த பந்தங்களா கூட்டு வர்றது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேட்டரிங் பண்றதுக்கு நம்ம ரவி இருக்காரு, சூப்பரா பண்ணிடுவாரு அப்படின்னு முத்து சொல்றாரு. பரவாயில்லப்பா, நல்லபடியா எனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சா அதே பெரிய நிம்மதிப்பா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முத்து மீனாவும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது அப்படின்னு அவங்க சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னென்ன காரணம்னா, இந்த மீனா முத்துக்கும் ரொம்ப பெருமை தான் அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. ஆமா, இந்த அண்ணாமலை கொண்டு வந்த மருமவ தானே அப்படின்னு விஜயா மனசுல நினைக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா முத்து சொல்றாரு, மாமா நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நல்லபடியா மாப்பிள்ளை வீட்டுல எந்த குறை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்கப்பா அவங்க மாமா. அவர் நல்ல விதமா பேசினாரு. போட்டது போட்டது போதும், நகை அது போடுங்க இது போடுங்கலாம் ஒன்றும் பேசல. நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணை மட்டும் அனுப்புனா மட்டும் போதும்னு அவ்வளோ அன்பா பேசினாரு. அவரு மாப்பிள்ளை வீட்டுல நல்ல விதமா பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு. ஐயோ, அவங்க வந்தவங்கள நாங்க பார்க்கலையே அப்படின்னு மீனா சொல்றாங்க. எல்லாம் மீனா கவலைப்படாத, கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்து பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து போலீஸ்க்கு போறாரு. போலீஸ் எனக்கு 30 லட்ச ரூபா நான் ஏமாந்து போன பணத்தை வந்து என்ன சார் நீங்க கண்டுபிடிச்சி தரமாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏப்பா உன் வீட்டில் மட்டும் பணம் கண்டுபிடிச்சது மட்டுமாப்பா வேலை, எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, அடுத்தடுத்து இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இல்லை சார், நான் மேலே இடத்துல சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க, இதுக்கு மேலே எங்கும் இருந்தால் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போனா இங்கேருந்து நேராக டெல்லிக்கு போப்பா, அங்கே போனால் ஜனாதிபதி இருப்பார், அவர்கிட்ட போய் நீ இந்த பணத்தை போய் கேளு, உடனே உனக்கு கொடுத்துருவாரு. என்ன சார் விளையாடுறீங்களா, அப்படின்னா நீ கேட்குறது அப்படி தான் இருக்குது அப்படின்னு அந்த போலீஸு திட்டி அனுப்பிடுறாரு. இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன உன்னோட வீடியோ வந்து பப்ளிக் பயங்கரமாக இருக்குது, இங்கே பாரு அப்படின்னு பார்த்துக்கிறாரு. உனக்கு 1 வாரம் சஸ்பென்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இன்னொரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டரும் பேசுகிறாங்க. உங்களுடைய மொபைலில் வந்துட்டு இந்த வீடியோ லீக் அவுட் பண்ணது யார் தெரியுதா, அந்த முத்து தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது இந்த இன்ஸ்பெக்டருக்கு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கு நிறைய ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. யாருக்கு மீனா வந்து ஐடியா கொடுக்குறாங்க, யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவுக்கு தான். அந்த முருகனை லவ் பண்ணுறது மாதிரி அவர் மொபைலில் வாங்கி நீங்கள் செக் பண்ணீங்கல்ல, அதில் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சீதா வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கோவத்தில் இருக்கிறாரு.